ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே இன்றைக்கி ஒரு மீல் ப்ரெப் வீடியோ. இதில் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதியாக கூட வீடியோவை பிரித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெகுலர் விலாக்ஸ் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் அங்கங்கே நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரீசரில் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருக்கேங்க. அதனால் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இஞ்சி பூண்டு விழுது. எப்போவுமே நான் இஞ்சி பூண்டு விழுதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டிஸ் தான் எடுத்துக்குவேன். எந்த அளவு பூண்டு எடுக்கிறனோ அதே அளவு தான் இஞ்சியும் எடுப்பேன். அன்னைக்கு என்கிட்ட கம்மியாக இருந்தது, இன்னொரு ரெசிபிக்கும் தேவைப்படுது அப்படின்னு கம்மியாக தான் எடுத்தேன். ஆனால் நீங்கள் ஒரே குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டில் இஞ்சிலேயே மஞ்சள் கிழங்கெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த சைஸில் குட்டி குட்டியாக இருக்கும். அது நம்ம ஊர் இஞ்சி. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுதுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. லைட்டாக இருக்கிற கலர் பெருசாக இருக்கிற இஞ்சி, சைனீஸ் ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைனா சீக்கிரமாகவே அந்த கலர் சேஞ்ச் இருக்குது. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதை வச்சு சொல்கிறேன். பூண்டுலேயும் அதே மாதிரி தான். இந்தியன் ஸ்டோரில் ஒரு பேக் மாதிரி 4 இருக்கும். அது சைனா பூண்டுங்க. அந்த வெரைட்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நடுவில் அந்த க்ரீன் கலரில் ஸ்ப்ரவுட் இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதுக்கு போட்டுக்கோங்க. இல்லைன்னா காஸ்கோ, ஹெச்இபி, ஹோல் ஃபுட்ஸு இங்கெல்லாம் லூஸில் வச்சுருப்பாங்க இல்லையா பூண்டு, அந்த பூண்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்கிட்ட இந்த சைனா வெரைட்டி தான் இருந்தது. பரவாயில்ல, செஞ்சு காமிக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது போயிடும். அதுக்காக தான். எண்ணெய் பொறுத்த வரைக்கும் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3ல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சமைக்கிறதுக்கு பெரும்பாலும் நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் முதல்ல போட்டு அரைச்சி பாருங்கள். கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே மஞ்சத்தூளும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் எப்படியும் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஷெல்ஃப் லைஃப் பிரச்சனை இல்லை. நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கணும், 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணுன்னா தாராளமாக நீங்கள் அதில் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக 2 விஷயம், எந்த கண்டெய்னரில் போடுறோமோ அதில் ஈரம் இருக்கக்கூடாது. தண்ணி சேர்த்தும் நம்ம அரைக்கலை. இதை இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா தாராளமாக 1 மாதம் வரைக்கும் வரும். நல்ல ஒரு ட்ரை ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மூடியில் ஏதாவது கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட தொடச்சிட்டு வச்சுக்கோங்க. இனி அடுத்து ஒரு மதர் கிரேவி செய்ய போகிறோம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் மாதிரி. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரெசிபி தான். ஆனால் இதை ரெடி பண்ணி வச்சாதான் நம்ம மற்ற கிரேவியெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுங்கிறனால இதை ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி அதையும் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நான் கடலெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். 4-5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 5-6 தக்காளியை கட் பண்ணி நம்ம சேர்த்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாதாரண மிளகாய்த்தூள், அது எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், இதெல்லாம் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தெறிக்குங்க. அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நீங்கள் கிளறி விடுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதே கிடையாது. அதனால் தெறிக்கும் கண்ணா பின்னான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி சேர்க்கலைன்னா ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். தண்ணி சேர்த்துட்டோன்னு வைங்களேன், அது சுண்டுற வரைக்கும் நம்ம ரொம்ப நேரம் போட்டு கிளறிட்டு இருக்கணும். அதுக்காக தான் நான் தண்ணி சேர்க்கலை. இதில் நீங்கள் வரமிளகாய் மட்டும் கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு சட்னி ஆயிரும். ஓகேங்களா? அது சட்னிக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டோம் அப்படின்னா கிரேவிக்கு பேஸ் ஆயிரும். இதில் இன்னொரு முக்கியமான டிப்பும் நான் சொல்கிறேன். நான் இதில் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைக்கவே இல்லை. முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டோன்னா எல்லா ரெசிபீஸ்க்குமே அதை யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருந்துக்கிட்டே இருக்கும்.
பொதுவாக சவுத் இந்தியன் கிரேவிஸ்லலாம் நமக்கு அது தேவைப்படாது. அதனால நான் அதில் முந்திரி பருப்பு போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்து கூட அரைச்சி வச்சுக்கோங்க. முந்தின நாளே கொஞ்சமாக பன்னீரை கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே நான் பசங்களுக்கு தேவையான அளவு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். எங்களுக்கு ஒரு மெத்தட் செய்வேன், அதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, பசங்களுக்கு தேவையானதை மட்டும் ஒரு கண்டெய்னரில் போட்டு அதில் வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்தோன்னா அது ஹார்டாக தான் இருக்கும். இங்கே ஒரு துண்டு பட்டர் போட்டுட்டு அந்த பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு சொல்லணுன்னா நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு கிளறிட்டு சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப நேரம் போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இஞ்சி பூண்டெல்லாம் போடணும்னு இல்லை. எல்லாமே நம்ம சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இதை போட்டு கொதி விட்டுட்டு உப்பு அதில் சேர்த்துருக்கோம். அந்த பேஸ்ட் ரெடி பண்ணும்போதே பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் அதை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி போட்டுட்டிங்கன்னா இது மட்டுமே சூப்பராக இருக்கும். ஒருவேளை பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, கொஞ்சம் க்ரீம் சேர்த்து கொடுக்கலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீமை சேர்த்து பன்னீர் பட்டர் மசாலாவாக பசங்களுக்கு சர்வ் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கவும் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 முந்திரி பருப்பை அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முகிலோட ஸ்கூல்லலாம் வந்து நட் அலர்ஜி இருக்குது அப்படின்னு. அதனாலேயே அவனுக்கு நட்ஸை சேர்த்து என்னால் கொடுக்க முடியாது. இதுவுமே ஒரு ரீசன் நான் மதர் கிரேவியில் அந்த முந்திரி பருப்பு போடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். எங்களுக்கு செய்யும்போது பாருங்கள், ஒரு துண்டு பட்டர் போட்டிருக்கேன். இதுவுமே வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அந்த கண்டெய்னரில் இருந்த மீதி கிரேவியை இதில் சேர்த்துக்கிட்டேன். இதையும் அதே மாதிரி தாங்க நல்லா கிளறிட்டு சுடுதண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இங்கே ஒரு மிக்சர் ஜாரில் 4-5 வால்நட் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு வேண்டான்னு வால்நட்டாக எடுத்துக்கிட்டேன். கூட பம்கின் சீட்ஸ், அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ். அதாவது வால்நட் மட்டும் தனியாக சேர்க்கறதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது, அந்த கசப்புத்தன்மை இருக்குமோ அப்படின்ட்டு நினைப்பாங்க. கம்மியாக எடுத்தால் கசப்பெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. இருந்தாலும் நீங்கள் கூட ஏதாவது ஒரு சீடு வந்து சேர்த்துக்கலாம். ஒன்று பம்கின் சீட், அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் சீட் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் கிடைக்கும். இதை தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் இந்த பவுடர் மீதி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பவுடர் ஃபார்மேட்லேயே வச்சுருக்கேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் எப்பவும் போல தான் உப்பு பத்தலைன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கசூரி மேத்தி, பன்னீர் க்யூப்ஸ். இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு முந்திரி பருப்பு தான் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை கூட அந்த கிரேவி பேஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, காலையில் நேரத்தில் டைம் இல்லை, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற, கொஞ்சம் லேட்டாக தூங்கி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு எந்த ரீசன்னாலும் பரவாயில்ல, அந்த கிரேவியை டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் பன்னீர் மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாதுங்க. கூட பட்டாணி போட்டு பட்டாணி கிரேவியாக செய்யுங்க. இல்லைனா மஷ்ரூம் மட்டும் தனியாக சாட்டே பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் அதே மாதிரி செஞ்சு பட்டர் சிக்கன் மசாலாவாக கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு பேஸ் தான் அந்த கிரேவி. இந்த கிரேவி அன்னைக்கு பீஸ் பூரி செஞ்சு காமிச்சிருந்தேன் பாருங்கள் ஷார்ட்ஸில். அன்னைக்கு பீஸ் சப்பாத்தியும் நான் செஞ்சு காமிச்சிருந்திருப்பேன். அது கூட தான் சர்வ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய பேர் அந்த பீஸ் பூரி செஞ்சு பார்த்துட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டிஎம் பண்ணியிருந்தீங்க. நான் படித்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அந்த கிரெடிட்ஸ் கொடுக்குறப்போ உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் பசங்க சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அந்த ஃபீல் எனக்கு தெரியும். ஏன்னா என் பசங்க 2 பேருமே வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறவனுங்க தான். அதனால் பசங்க சாப்பிட்டா நமக்கு அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ் இல்லைங்களா. இனி அடுத்து காராமணி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஊற வைக்கிறேன். 2 கப் காராமணி, 2 கப் சிவப்பரிசி. இதுக்கு நீங்கள் இட்லி அரிசி கூட ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி ஒரு 4-5 தடவை கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம். காலையில் அரைக்க போகிறேன். நான் மிக்சர் ஜாரில் போட்டு தாங்க அரைச்சேன். இந்த காராமணி பயிறு வகைகள்லாம் நான் ஊற வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை காலையில் கீழே ஊற்றிட்டு ஒரு அலசிட்டு அதுக்கப்புறமா தாங்க மாவுக்கே அரைப்பேன். அதே தண்ணியை யூஸ் பண்ணி அரைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சிலருக்கு ப்ளோட்டிங் இஷ்யூஸ் வர்றதுக்கு அந்த தண்ணியுமே ஒரு ரீசனாக இருக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. உப்பு சேர்த்து கலக்கிட்டு ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். காலையில் இந்த மாவு நல்லா பொங்கி வந்துடும். அதாவது அந்த மதர் கிரேவி ரெடி பண்ணுற அன்னைக்கே தான் இந்த காராமணி மாவுக்கும் நான் அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் நம்ம அழகாக அதில் தோசையும் அந்த பன்னீர் கிரேவியுமே கொடுத்து விடலாங்க. பசங்களுக்கு ஹெல்த்தி தான், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பன்னீர் கிரேவி வந்து சப்பாத்தி பூரிக்கு மட்டும்தான் பசங்க சாப்பிடுவாங்கன்னு இல்லை, என் பசங்க தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க.
இந்த வீடியோவில் ஓரளவுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு மீல் ப்ரெப் பண்ணால் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இனி அடுத்து வர்ற வாரங்களில் இன்னும் எனக்கு தெரிஞ்ச சில ரெசிபீஸ், அதுக்கப்புறமா மீல் ப்ரெப் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். இங்கே மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. மேலே இந்த மாதிரி ஆடை மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அது ஒரு சிலர் வந்து என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அது அப்படி தாங்க இருக்கும். நம்ம சிறுதானிய வகைகளோ பயிறு வகைகளோ சேர்த்து அரைக்கிறப்ப மேலே அப்படி தான் ஒரு ஆடை கட்டின மாதிரி இருக்கும். அது ஒன்றுமே இல்லை. அதை நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா தண்ணி சேர்த்து நார்மல் ஆயிரும். ஃபிக் பாரி எப்படி செய்வீங்கன்னு கேட்டிருந்தீங்க மீல் பிளான் பார்த்துட்டு. நான் கடையில் வாங்கினது தாங்க கொடுத்து விடுறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே 2 பீஸ் இருக்கும். காஸ்கோலையும் கிடைக்கிது, ஹெச்இபிலையும் கிடைக்கிது. பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். காராமணி தோசை நல்லா முறுமுறுன்னு சூப்பராக சுட்டாச்சு. இதில் வேணும்னா நீங்கள் அந்த பிளாக் சன்னா தோசைக்கு வரமிளகாய், இஞ்சி, சீரகம்லாம் போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அப்படி கூட இதில் சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். இல்லை சிம்பிளாக ப்ளெயினாக இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுடலாம். இது ஆட்டி வைக்கிற குழம்புக்கு நான் வதக்கிட்டு இருக்கேங்க. ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இப்போல்லாம் நீங்கள் அந்த குழம்பே வைக்க மாட்டேங்கிறீங்களே சிஸ்டர் அப்படின்னு. சண்டே அன்னைக்கு இந்த குழம்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். இது நிறைய தடவை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் டீட்டெயில்டாக போகலை. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிரும். அதையுமே நீங்கள் மீல் ப்ரெப் பண்ணி அரைச்சி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவசரத்துக்கு யூஸ் ஆகும். அந்த பேஸில் மட்டனோ சிக்கனோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வச்சுட்டா கிரேவி, தண்ணியாக வச்சுட்டா தண்ணி குழம்பு, கடைசியாக தாளித்து கொட்டிடுவேன். இது நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவர் பக்கத்தில் வந்து பாப்பாரு பாருங்களேன். ஏன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலையிலேயே வச்சுட்டோன்னா இட்லி தோசைக்கும் தொட்டுக்குவார். மதியம் ரைஸ் போட்டு சாப்பிட்டுக்குவார். நைட்டுக்குமே இருக்கான்னு கேட்பார். இருந்துச்சுன்னா கொடுப்பா, நான் தோசைக்கு தொட்டுக்கிறேன் அப்படிம்பாரு. அந்தளவுக்கு ஃபேவரெட். அதனால் எல்லா சண்டேஸும் அது இல்லாமல் இருக்காது. இனி அடுத்து நேற்று ஷார்ட்ஸில் நிறைய பேர் பார்த்துட்டு டெம்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அது ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்துக்கிறேன். இந்த மிளகையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, கொப்பரை தேங்காய் நமக்கு இங்கே இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும். இதை நான் எப்படி உடைக்கிறேன் அப்படின்னு நான் கடைசியில் காமிச்சிருக்கேன். அதை ஒரு பத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரத்துக்கு ரோஸ்ட் ஆகணுங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். வரமிளகாய் 3 எடுத்திருக்கேன். நல்ல காரமான மிளகாங்கிறனால வெறும் 3 மட்டும் எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு கடைசியாக சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்த்தே அரைச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இனி இங்கே மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் சூடு ஆகிட்டே இருக்கக்கூடாது. அதனால் வெறும் சட்டியை காய விடாமல் எண்ணெயை ஊற்றி கடுகு அந்த பூண்டெல்லாம் போட்டுருங்க. அது அப்படியே சூடாகி கடுகு பொரிஞ்சிரும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் அந்த ஆட்டி வைக்கிற குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டேங்கிறனால நான் பெரிய வெங்காயத்தையே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இங்கே ரெடி. கத்திரிக்காயை 4ஆக ஸ்லிட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து வதக்கி வச்சுருந்தேன். ஏன்னா மண் சட்டியில் போடும்போது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் தனியாக வதக்கி எடுத்துக்கிட்டேன். அரைக்கிறதுக்கு சேர்த்த மிளகாய் காரம் மட்டும்தான் இருக்குது, கலர் கொடுக்காதுங்கிறனால 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க குறைச்சிக்கோங்க. பேரே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அந்த எண்ணெய், கத்திரிக்காய், அரைச்சி ஊற்றுற பேஸ்ட்டு, இது 3ம் சேரும்போது அது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டி இருந்தால் அதில் செஞ்சு பாருங்கள். அதுக்குன்னே தனி ருசி இருக்குது. அது மூடி வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம அந்த டைமில் செஞ்சோம் பாருங்கள் ஒரு புளி பேஸ்ட்டு. அதில் தான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் புளிப்புமே இதுக்கு தேவைப்படும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி சேர்த்துக்கணும். அவ்வளோதான். கருவேப்பிலை, வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், அது ஒரு 80% தாங்க வெந்திருந்தது. மீதி இதில் தான் வேக போகுது. தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டு, அதை தண்ணி சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். ஏன்னா நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். அதனால் தண்ணி சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் பவுடர் ஃபார்மேட்டில் கூட வச்சுக்கோங்க. இதில் பாதி மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். மீதியை நான் வச்சுட்டேன். டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு சொல்லணுன்னா 5 கத்திரிக்காய் இருக்குது. அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். மிக்சர் ஜார் கழுவின தண்ணியவே இதில் சேர்த்துக்கலாம். கொதி வரட்டும். கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் நம்ம சேர்க்கணும். அந்த இனிப்பும் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கே மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த வாரத்திலேயே முடிக்க போகிறீங்கன்னா இப்படி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மெத்தடு. நல்லா கூலிங் இருக்க ஏரியாவில் வச்சுருங்க, உள்ளே தள்ளி. ஓகேங்களா? டோர்லலாம் வைக்க வேண்டாம்.
ஃப்ரீசரில் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நான் காமிச்சிருக்கேன். அந்த சவுண்டுக்கே நமக்கு சாப்பிட்றக்கு கிரேவிங் இருக்கும். அதனால தான் அந்த ஆடியோ அப்படியே சேர்த்தேன். இதை மண் சட்டியில் அப்படியே வச்சுக்கலாம். அது அன்றைக்கி ஃபுல்லாகவே கெட்டு போகாதுங்க கண்டிப்பாக. நீங்கள் அந்த கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக சேர்த்துக்கோங்க. கொப்பரை தேங்காய் சேர்க்குறது எதுக்குன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. ட்ரை கோகோனட் இல்லைங்களா, அதனால தான் கொப்பரை தேங்காய் சேர்த்தேன். இங்கே காலிஃப்ளவருக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. வெறும் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு தான் நான் வதக்கி வச்சுருக்கேன். வறுவல் மாதிரி சுடுதண்ணியில் போட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு வறுவல் மாதிரி பண்ணியாச்சு. இந்த கீன்வா ரெசிபி என்ன பண்ணிட்டேன், ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வச்சேங்க. ஃபோனில் ஸ்பேஸ் இல்லைன்னு அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. நான் திரும்பவும் ரீஷூட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இல்லைனா அதை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக சீக்கிரமாக ஷேர் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேஸ் இருக்கும் இல்லைங்களா, நான் சிலிக்கான் மோல்டு மாதிரி நிறையா வச்சுருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா, போன வருஷத்துக்கும் முந்தின வருஷம்னு நினைக்கிறேன், ஐக்கியா போயிருந்தப்போ நான் காமிச்சிருப்பேன் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற ட்ரேவை. இதெல்லாம் முன்னாடி இருந்தே என்கிட்ட இருந்தது. இது பெருசாக கிரேவியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ கலரு. இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக நான் வச்சுருக்கேன். இதில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். எனக்கு வந்து எப்போவுமே அந்த இந்தியன் பூண்டு வெரைட்டி கிடைக்காது. அதனால் அந்த சைனா பூண்டு தான் கிடைக்குங்கிறனால நான் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு கலர் சேஞ்சு பிரச்சனையே இருக்காது. அதனால தான் அது நான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போல்லாம் டைம் கிடைக்குதுங்கிறனால ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் நான் அரைச்சி வச்சுக்கிறது. ஒரு சிலருக்கு அந்த டைம் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, பிஸியாக போயிட்டுருக்கோம். ஸோ மெயினாக அவங்களுக்காக தான் இந்த ஃப்ரீசர் டிப் ஐடியா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கிரேவி பேஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோன்னா ஊற்றி வச்சுக்கலாம். அந்த ஒரு க்யூப் வந்து ஒரு டைமுக்கு நமக்கு யூஸ் ஆகும். வீட்டில் 4 பேர் இருக்கோன்னா 2 க்யூப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஓவர் நைட்டில் அது நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் இந்த முட்டைக்கோசு பொரியல், அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் மீல் சாட்டில். அதுதான் அந்த அன்றைக்கே எடுத்த வீடியோ இது. மட்டை அரிசி ஒரே 1 கப் தான் நான் செய்வேன். அது எனக்கும் அவருக்கும் சரியாக போயிடும். சாதாரண இந்த சோனா மசூரி அரிசி 1 டம்ளர் போட்டேன்னா பசங்க 2 பேருக்கும் கரெக்டாக இருக்கும். மீதி இருந்ததுன்னா அன்றைக்கி நைட்டே சாப்பிட்டு முடிச்சுருவோம் ஷேர் பண்ணி. இதில் சொரக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். கொஞ்சம் அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி வச்சேங்க. அந்த இட்லி சாம்பார் பொடி, கொஞ்சம் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிருக்கேன். சிக்கன் 65 மேரினேஷன் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டேங்க. அதனால தான் வறுவலாக செஞ்சாச்சு. இங்கே ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 7 பல் பூண்டு, 2 வரமிளகாய் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அது காரம் மட்டும்தான் கொடுக்கும் இல்லைங்களா, கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் பேஸு. அதை நீங்கள் முன்னாடி நாளே கூட செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்த நாள் லஞ்ச் பேக் பண்ணுறப்ப கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ விட்டுட்டு, முதல்ல வறுத்த வேர்க்கடலை இருந்தால் இதை சேர்க்க வேண்டாம். இல்லைன்னா பச்சை வேர்க்கடலையை முதல்ல போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு நேரத்துக்கு வருங்க. அதனால 7 பல் பூண்டு, 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறையாவே மீல் ப்ரெப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அதை டபுளாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மறுபடியும் கடைசியாக 1 டீஸ்பூன் சேர்த்தேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். பசங்க இது சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சி கம்மியாக தான் செஞ்சேன். ஆனால் அவனுங்க சாப்பிட்டுக்கிட்டானுங்க. வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்கிற அன்னைக்கு நான் ஒரே அரிசியாக வச்சுருவேன். எனக்கும் வேலை மிச்சம்தான் இல்லைங்களா. ஒரு நாள் இந்த அரிசி நாங்கள் எடுத்துக்குவோம். நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டோன்னா இந்த சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, ஏன்னா ஒரு சிலருக்கு பூண்டு கட் பண்ணி போட்டால் பிடிக்காதுங்க, வாயில் தட்டுப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க இப்படி செஞ்சு பாருங்கள். இதில் காரம்லாம் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கலர் தான் இருக்குது. காரம் ரொம்ப மைல்டாக இருந்தது. டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு ஃப்ளேவரும் இருக்கும். நம்ம பூண்டு சாதம் சாப்பிட்ட எஃபெக்ட் வந்துடும். அதனால் அரைச்சி செஞ்சு பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் டக்குன்னு பேக் பண்ணிடலாம். ஒரு பக்கம் குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை முந்தின நாளே அரைச்சி வச்சுக்கிட்டு வறுத்த வேர்க்கடலை கையில் இருந்ததுன்னா எவ்வளோ நேரம் ஆக போகுதுங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம் இல்லைங்களா. லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட தாராளமாக செய்யலாம். அதுக்கும் சூப்பராக இருக்கும். எல்லா நாளுமே பழைய சாதமாக எடுத்துக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இப்படி வெரைட்டி ரைஸ்க்கு அதை யூஸ் பண்ணி பாருங்கள்.
இங்கே ஓவர் நைட்டு நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தது இப்படி ஆயிருக்கு. இதை வந்து எடுத்துடலாம் வெளியில். ஒரு 5 நிமிஷம் வேண்டாம், அது கம்மியாகவே வெளியில் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டிங்கன்னா லைட்டாக நம்ம இப்படி பண்ணோன்னாவே அது டீமோல்ட் ஆகி வந்துடும். அதை எடுத்து நான் ஜிப்லாக்கில் போட்டு வச்சுக்க போகிறேன். ஒரு கண்டெய்னர் இருந்தால் அதிலையே போட்டு வச்சுக்கலாங்க. ஃப்ரீசர் சேஃபான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு ஃப்ரீசரில் ஏற்கனவே நிறையா திங்ஸ் இருக்குது, கண்டெய்னரை கொண்டு போய் வைக்க முடியாதுங்கிறனால நான் இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போடுறேன். இது சிலிக்கான் பேகு, ரீயூஸ் பண்ணிக்கலாம், கழுவி கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதில் போட்டு வைக்கிறேன். ஒரே ஒரு க்யூப் மட்டும் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு செஞ்ச பேஸ்ட்டு. இதில் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு செய்யணும்னு இல்லை, கோவக்காயுமே நீள நீளமாக கட் பண்ணி அந்த அந்த கிரேவிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே ஒரு கீத்து பூசணிக்காய் எடுத்து நான் ஸ்டீம் பண்ணியிருந்தேன். அதை மிக்சர் ஜாரில் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ, அதுக்கு மேலே வேண்டாம், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான், 4-5 வால்நட்டு அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வதக்கியிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு க்யூபு, அது தா பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி எல்லாம் இல்லைங்க. வெளியில் வச்சுட்டா அதுவே தா ஆயிரும். இல்லைனா மைக்ரோவேவில் கூட நீங்கள் வச்சு தா பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நேரடியாக நம்ம கடாயிலேயே போட்டுடலாம். அந்த சூட்டுக்கு அது உருகி வந்துடும். அதை சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க, ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா வேக வச்சுருந்த ராஜ்மாவை நான் சேர்த்துக்கிட்டேன், தண்ணியோடையே சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு கொதி வந்துருச்சு. ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடலை, மூடி போட்டு வச்சேன், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அரைக்கும் போதே கூட பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஆனால் நான் கீரி போட்டுக்கிட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க. வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், இது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கசூரி மேத்தி. இது தோசைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ராஜ்மாவுக்கு பதிலாக வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், காராமணி, அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதில் மீதியை என்ன பண்ணேன், அதையும் ஃப்ரீஸ் பண்ணி நான் வச்சுருந்தேன். இல்லை வால்நட்டுக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்க்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது எப்படி இருக்குமோலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னடா பூசணிக்காய், தேங்காய், வால்நட்லாம் சேர்த்தா இனிச்சிக்கிட்டு இருக்குமே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதுக்காக தான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம். இதில் பூசணிக்காய் நம்ம சேர்க்காமல் இருந்திருந்தோம்னா பச்சை மிளகாய் தேவைப்படாது. அந்த வரமிளகா தூள் போட்டிருந்தோம் பாருங்கள் மதர் கிரேவியில், அந்த காரமே கரெக்டாக இருந்திருக்கும். பூசணிக்காய் சேர்க்கறதுனால தான் நான் எக்ஸ்ட்ரா 2 பச்சை மிளகாய் சேர்த்தேன். இப்போ இங்கே இன்னொரு கிரேவி, இதுவுமே முன்னாடி செஞ்ச அதே மெத்தட் தான், ஸ்லைட் வேரியேஷன்ஸ் மட்டும் இருக்கும். நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன், அதனால் அதை நேரடியாக போட்டு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி வச்சுருக்கீங்கன்னா சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நைட்டே ஊற வச்சு அதை வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பட்டாணி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி குவான்டிட்டி தேங்காய் பூ எடுத்தால் போதும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதிலையே நீங்கள் வேணும்னா சோம்பு சேர்த்துக்கலாம், நான் இதில் சேர்க்க போகிறதில்ல. தண்டு, அதாவது இப்படி தண்டு இருக்கிற மாதிரி கொத்தமல்லி இருக்குது பாருங்கள், அந்த தண்டு நிறையா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அதை அரைக்கிறதுக்கு போட்டு அரைச்சிட்டேன், மறந்துட்டேன். அதுக்கப்புறமா இப்போ சேர்க்குறேன். நீங்கள் முன்னாடியே போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் தேங்காய் பூவே எனக்கு வேண்டாம், தேங்காய் இல்லாமல் தான் எனக்கு கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பூ அப்படியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இந்த பேஸ் ரெடி ஆயிருச்சு. அங்கே சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்து வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிற இந்த கிரேவியும் நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். இதை வச்சு ஒரு டிப் நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதையும். இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு கிரேவியில் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த 2 க்யூப் போட்டோம் பாருங்கள், அது நல்லா இப்படி உருகிருச்சு. இப்போயுமே சுடுதண்ணி தான் நம்ம சேர்க்கணும். சுடுதண்ணி சேர்த்துட்டு அந்த வறுத்து வச்சுருக்க சோயாவை உள்ளே போட்டுருங்க. போட்ட உடனே அது அப்படியே ஃபுல்லாத்தையும் உறிஞ்சும். அதனால தான் தண்ணியுமே நம்ம பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கணும். நிறையாவே சேர்த்துக்கோங்க, ஆனால் சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் வரைக்கும் சுடுதண்ணியாகவே சேர்த்துக்கலாம். இதில் நான் சோம்பு தூள் சேர்க்க போகிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். நீங்கள் அதிலேயே சோம்பு போட்டு வேணாலும் அரைச்சிக்கோங்க. நான் பவுடர் இருக்குங்கனால பவுடராக சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கசூரி மேத்தி.
இங்கே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கசூரி மேத்தி சேர்த்தாலுமே சாதத்தில் போட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்குவோம், எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா கசூரி மேத்தியை விட்டுறலாம், கொத்தமல்லி தலையை வேணால் தூவி விட்டுக்கோங்க. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். என் பசங்க இப்போல்லாம் அந்த பட்டாணியை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றாங்க எதில் சேர்த்தாலும். அதனால தான் அதை அரைச்சி இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் எக்ஸாஜரேட்லாம் பண்ணவே இல்லைங்க, நிஜமாகவே நல்லா இருந்தது. இன்னொன்று என்ன தெரியுங்களா, அந்த பூசணிக்காய், தேங்காய் பூ, வால்நட்டெல்லாம் போட்டு காமிச்சேன்ல, அதில் பூசணிக்காயை தூக்கிட்டு நீங்கள் இந்த பட்டாணியை கூட அந்த கிரேவிக்கு செஞ்சு பாருங்கள். எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை இல்லைங்களா, நம்ம எப்படி வேணாலும் செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போது அந்த பட்டாணி பேஸ்ட்டும் ஃப்ரீஸ் ஆயிருச்சு. இதெல்லாம் ஏன் நான் குட்டி குட்டியாக இருக்கிறதுல ஸ்டோர் பண்ணேன்னா, இப்போ இதில் 2 க்யூபு, அந்த மஞ்சள் பூசணிக்கால 2 க்யூபை எடுத்து அதை ஒரு கிரேவியாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணணும். அது நான் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன் நல்லா வந்துச்சா இல்லையான்னு. தனித்தனியாக சூப்பராக இருந்தது. இதில் 2 அதில் 2ன்னு செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு தாட்டு. அதுக்காக தான் குட்டி குட்டி க்யூப்ஸாக நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிரேவிக்கு சேர்க்க வேண்டிய பேஸ் ரெடியாக இருக்குது. ஏதாவது ஒரு பயிறு வகையை ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா காலையில் டக்குன்னு லஞ்ச் பேக்கிங் முடிஞ்சிடும். ஒரு பாஸ்மதி ரைஸோ இல்லை சாதாரண ரைஸோ ஒரு குக்கரில் போட்டுருங்க. ஒரு டம்ளர் இருந்தால் போதும் இல்லைங்களா பசங்களுக்கு பேக் பண்ணுறக்கு. இந்த பக்கம் ஒரு கடாயில் இந்த கிரேவி பேஸை போட்டுக்கலாம். பயிறு வேக வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா காய் ஏதாவது ஒன்று கட் பண்ணி அதில் போட்டு கிரேவியாக ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது தான். இல்லைன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தியாக போட்டு கூட கொடுத்துக்கலாம். கொப்பரை தேங்காய் இந்த மாதிரி ஒரு இடிகளில் தட்டி அதை கட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வெளியில் வச்சாவே ஒன்றும் ஆகாதுங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கிது. இன்னொன்று, அந்த ஜிப்லாக்கில் போட்டதை திரும்பவும் ஃப்ரீசரில் தாங்க வைக்கணும். கண்டிப்பாக ஒருத்தர் அந்த டவுட்டை கேட்பீங்க. ஃப்ரீசர்லையே திரும்ப வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்ல ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. கூலிங்காக இருக்கிற ஏரியாவில் தள்ளி வச்சுருங்க. 1 வாரம் இல்லைன்னா 5 நாள் அதுக்குள்ளே முடிச்சிருங்க. ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் இப்போ நான் சொன்ன மெத்தடில் ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேலையோ இல்லை குட்டி குட்டி கிண்ணம் இருந்தால் கூட போதும், அந்த கிண்ணத்தில் போட்டு ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஒரே பாத்திரத்தில் மொத்தத்தையும் போட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஒவ்வொரு டைமும் வெளியில் எடுத்து அதை திரும்ப திரும்ப உள்ளே வைக்கிறப்ப சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். க்யூப்ஸாக இப்படி பிரிச்சுக்கிட்டோன்னா எது தேவையோ, 1 தேவைன்னா 1 மட்டும் எடுத்துக்கலாம், 2 தேவைன்னா 2 மட்டும் எடுத்துக்கலாம். அதனால தான் இப்படி பிரித்து ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதுக்கெல்லாம் இந்த ஐஸ் க்யூப் ட்ரே இருந்தால் தான் ஆச்சு அப்படின்னும் கிடையாது. சின்ன சின்ன கிண்ணம் நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். ஸ்டீல் கிண்ணமாக இருந்தாலும் ஓகே. அதில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டு அந்த சின்ன சின்ன கிண்ணத்தில் இருக்கிறத தனியாக எடுத்து ஒரு ஜிப்லாக்கில் போட்டுக்கோங்க. தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், குழப்பியிருந்தால் ஐம் சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டுமே ஒரு லைக் கொடுக்க கன்சிடர் பண்ணுங்கள். பர்த்டே விஷஸை கடகடன் பார்த்துடலாம். சஜித், அகிலன், செல்வராஜ், கீது, பூவலிங்கம் அவங்க பிரதரோட பையன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நவியோட அத்தை பொண்ணு சுபா, அவங்களுக்கும் பர்த்டே வந்திருந்தது சமீபமாக. சுபாக்கும் என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லை, யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மிஸ் ஆனவங்க பேரை மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்த வாரம் கண்டிப்பாக கன்வே பண்ணிடலாம். அடுத்த வாரம் வேறு ஒரு vlogல பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பபாய்.